ஹை ஃப்ரெண்ட்ஸ், மனோஜோட கண்ணில் வந்து கண்ணாடி குத்தனால மொத்த ஃபேமிலியும் வந்து கதறி எழுதிட்டு இருக்காங்க. அப்போ முத்து மனோஜுக்காக செஞ்ச வேலைனால முத்துக்கு வந்து பிரச்சனை வருது. இந்த மாதிரி தியாகம் பண்ண போய் முத்துக்கு வந்து செருப்படி தான் விழுக போகுது. மனோஜ் சொன்ன அந்த வார்த்தைனால என்னாச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மீனா ஸ்ருதிட்ட வந்து மனோஜ் யாரையும் வந்து துரத்திட்டு போயிருக்காரு. அப்போ நிறைய பேர் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு போயிருக்காரு. அவங்களுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் வண்டியில் வந்து மோதி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வேறையா அப்படின்னு கேட்டு ஸ்ருதி வந்து ஷாக் ஆகிறாங்க. நாங்கள் இப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே அமௌண்ட் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்கிறாங்க. மனோஜுக்கு வந்து கண்ணு சரியாயிடுமா அப்படின்னு கேட்கும்போது கிரிட்டிக்கல் தான், என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்போன்னு டாக்டர் வெளியே வந்த உடனே விஜயா வந்து என் பையனுக்கு என்னாச்சு சார், கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்க, அவர் எமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து டாக்டர் சொல்றாரு. மனோஜை பார்க்க எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்ததுமே வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் விஜயாட்ட என்ன சொல்றான்னா, நீ என்ன சின்ன வயசுல கண்ணுன்னு தானே கொஞ்சுவேன், ஆனா இப்போ அந்த கண்ணாலே உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சென்டிமெண்டா வந்து பேசி மனோஜ் வந்து அழுவாப்புல. இந்த மாதிரி சொன்ன உடனே அண்ணாமலையும் வந்து அழுதுறாரு. அப்போ முத்து வந்து அண்ணாமலைக்கு வந்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறான். ஸோ அப்போ ஸ்ருதி வந்து எல்லாரையுமே வந்து திட்டுறாங்க. இப்படி அழுதுட்டே இருந்தா மனோஜுக்கு வந்து பயம் அதிகமாயிடும் அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ ரோஹிணி என்ன சொல்றான்னா, நான் என்னோட கண்ணை கொடுத்து கூட இந்த உலகத்தை வந்து உங்களை பார்க்க வைப்பேன் அப்படின்னு வந்து மனோஜ் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் வந்து உடனே எல்லாருமே வெளியே வெயிட் பண்ண சொல்லிடுறாரு. ஸோ அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா, மனோஜ் வந்து ஆல்ரெடி ரொம்ப பயந்தவன், இப்போ ரொம்ப பதறி போய் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே போகிறாங்க. ரெண்டு பேருமே கோயிலுக்கு போகிறக்காக வேண்டிய ஹாஸ்பிட்டலேருந்து கீழே இறங்கி வரும்போது டிராஃபிக் போலீஸ் தலையில் கட்டோட வந்து இருக்காரு. கொஞ்சம் போலீஸ் எல்லாமே வந்து மனோஜை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட வந்து என்னோட அண்ணா தான் மனோஜ் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அவர்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு போலீஸ் வந்து முத்து வந்து கூட்டிகிட்டு போகிறான். போலீஸ் மனோஜ்கிட்ட நீ யாரை துரத்திட்டு போன அப்படின்னு கேட்ட உடனே கதிர் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா, உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தணும்னா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் அவன் தான் அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். அப்போ போலீஸ் கேட்க வேண்டிய கொஸ்டின் எல்லாமே முத்து வந்து கேட்டுருக்கான். நம்பர் பிளேட் பார்த்து அவங்க கூட வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்து இருக்கான். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து டென்ஷன் ஆகி முத்து வந்து சைலண்டாக இருக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மனோஜ்கிட்ட அந்த பர்சனை எப்போ பார்த்தீங்க, எந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னு எல்லாமே வந்து கேட்டுருக்காரு போலீஸ். எல்லாமே கேட்டுட்டு சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து மனோஜோட ஆப்ரேஷனுக்கு 75,000 ரூபாய் வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாரு. அதனால முத்துவும் மீனாவும் வந்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் இவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாமே கால் பண்ணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே கேட்டு இவங்களால 35,000 ரூபாய் தான் வந்து அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. அப்போ அண்ணாமலை வந்து பணம் எதுவும் பத்தலையா, நான் ஏதாவது கொடுக்குவா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு முத்துவும் மீனாவும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போயிடுறாங்க. அப்போன்னு வீட்டுக்கு வந்த விஜயா வந்து இந்த மீனா இன்னைக்கும் கூட பூ கட்ட போயிட்டாளா, அங்கே மனோஜ் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கான், அவனுக்கு வந்து குக் பண்ணி கொடுக்க வேண்டாமா, நம்ம யாருமே சாப்பிட வேண்டாமா அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை எதுவுமே பேசாமல் விஜயாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மட்டும் போதுமா, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற அமௌண்ட் யார் கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து விஜயா வந்து திங்க் பண்ணவே இல்லை. என்னமோ காச்சு மூச்சு அப்படின்னு சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசினா அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும். குத்தம் சொல்லலாம், ஆனால் ரொம்ப ஓவரா வந்து சொல்லக்கூடாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா விஜயா பாட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்காங்க. இவங்க அமௌண்ட் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்தாலுமே இவங்க குத்தம் தான் சொல்ல போறாங்க. இந்த மாதிரி மனுஷங்க இருக்கதான் வந்து செய்யறாங்க இந்த பூமியில. இந்த சீரியல் பார்த்தாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த கான்செப்ட் எல்லாமே சீரியல் வந்து காமிக்கிறாங்க. இனி என்ன ஆகும் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. ஹேவ் அ கிரேட் டே.